வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன், அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய நீட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல், அதாவது மின்தடையாக்கிகளுடைய தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. அடுத்து வந்து மின்தடை எண், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை பேஸ் பண்ண கொஸ்டின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்ஸ்டோன்ஸ் நெட்வொர்க், வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜு, வீட்ஸ்டோன் சமண சுற்று, அதை பேஸ் பண்ணது. அப்புறம் மின்தடை வெப்பநிலை எண், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பிளாக் லெவல் கரியர் கைடன்ஸ் சென்டர்ஸில் நம்ம சால்வ் பண்ணுற கொஸ்டின்ஸு. ஸோ அந்த கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, நீங்கள் வந்து கிளாஸில் வந்து சரியாக புரியல அப்படின்னா கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மின்னோட்டவியலில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ்க்கான எம்சிக்யூஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது பைலிங்குவலாக தான் இருக்கும், போத் தமிழ் வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லது. வழக்கம் போல் நோட்ஸ் எடுத்துக்கங்க. நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வீடியோ பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டு எழுதிக்கிட்டால் நல்லது. ஓகே, ரைட். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் பி அண்ட் கியூ இன் த ஃபிகர். படத்தில் பி மற்றும் கியூக்கு இடையேயான மின்தடையின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. என்ன சர்க்யூட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு 3 பாயிண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. பிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி, இந்த பாயிண்ட் வந்து சி. ஸோ இதுக்கிடையில் இந்த பாயிண்ட்டை ஜாயின், இங்கே ஒரு பாயிண்ட் பின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் கியூ அப்படின்னு ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து சி. இப்போ ஏபிசிக்கு இடையில் 3 ரெசிஸ்டன்ஸ், 3 மின்தடையாக்கியில் இணைச்சிருக்காங்க. இப்படி ஏபிசிக்கு இடையில் இப்படி இணைச்சிருக்காங்க. இப்படி இருக்குது. இது எல்லாமே ஆர், ஸ்மால் ஆர், வேல்யூ வந்து ஸ்மால் ஆர். அடுத்து இதுலேயே இன்னொரு லூப் போகுது. இப்படி வந்து இன்னொரு லூப் என்ன அப்படின்னா, இதுக்கிடையில் ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்படின்னா இப்படி இருக்குது. ஸோ இதுவும் வந்து என்னென்னா ஒவ்வொன்றும் ஆறு தான். இதோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனுடைய வேல்யூ ஆறு தான், என்னுடைய வேல்யூ ஆறு தான், என்னுடைய வேல்யூ ஆறு தான். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, பிக்யூக்கு இடையில் தொகுபயன் மின்தடை என்ன, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன அக்ராஸ் பி அண்ட் கியூ, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. R/3, R/2, 2R, 6Rன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம எப்போதுமே இந்த மாதிரி சர்க்யூட் வந்து கொடுத்துருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, முதல்ல எந்தெந்த ரெசிஸ்டார்ஸ் வந்து சீரீஸில் இருக்குது, எந்தெந்த ரெசிஸ்டார்ஸ் பேரலலில் இருக்குது, தொடர் இணைப்பில் எது இருக்குது, பக்க இணைப்பில் எது இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். என்ன கண்டிஷன், 2 ரெசிஸ்டார்ஸ் வந்து 2 மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இருக்குது அப்படிங்கிறது என்ன கண்டிஷன் அப்படின்னா, சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னா, அந்த 2 ரெசிஸ்டார்ஸ் வழியாகவும் போகக்கூடிய கரண்ட் வந்து சேமாக இருக்கணும். சேம் கரண்ட்டு போணுச்சுன்னா அந்த 2 ரெசிஸ்டார்ஸும் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். 2 மின்தடையாக்கிகள் வழியாக ஒரே மின்னோட்டம், சமமான மின்னோட்டம் போணுச்சு அப்படின்னா அந்த 2 மின்தடையாக்கிகளும் தொடர் இணைப்பில் இருக்கிறதா அர்த்தம். அப்படி இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிட்ட 2 மின்தடையாக்கிகளில் போகக்கூடிய மின்னோட்டத்தினுடைய மதிப்பு வந்து வேறையாக இருந்தது அப்படின்னா அது வந்து பக்க இணைப்பில் இருக்கிறதா அர்த்தம். இதுதான் கண்டிஷன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பேர் கொடுத்துறேன். இப்போ பிக்கும் கியூக்கும் இடையில மொத்த மின்தடை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா, பேட்டரியோட பாசிட்டிவ் இங்கே இருக்கிற மாதிரியும் பேட்டரியோட நெகட்டிவ் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி அர்த்தம். கரண்ட் எப்போதுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் கரண்ட் போகும். அப்போ இங்கேருந்து ஒரு கரண்ட் வந்து போகுது அப்படின்னா இந்த ஜங்ஷன் வந்தோடனே 3 பகுதியாக பிரியும். நல்லா கவனி, 3 பகுதியாக பிரியும். ஸோ இந்த பகுதி வழியாக I1ங்கிற கரண்ட் போகுது, இந்த பகுதி வழியாக I2ங்கிற கரண்ட் போகுது, இந்த பகுதி வழியாக I3ங்கிற கரண்ட் போகுதா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த I1 தான் இது வழியாக போகணும், வேறு பாதையே கிடையாது. ஸோ இதே I1 தான் இந்த மின்தடை வழியாகவும் போயாகும். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள். இந்த I2 வந்து எகைன் மறுபடியும் இங்கே வந்து என்னது 2 பகுதியாக பிரிஞ்சாகும். இந்த I2 இங்கே வந்தோடனே 2 பாதை கரண்ட் இருக்குது. அப்போ இது வழியாக வந்து ஒரு கரண்ட் போகும். அதை வந்து நான் ஏற்கனவே I3 வரலையும் எனக்கு பேர் கொடுத்துட்டேன். அதனால் இது வந்து I4ன்னு வச்சுக்குவோம். இது வழியாக போகிறது வந்து I5ன்னு வச்சுக்குவோம். I5. ஓகே, எகைன் இந்த I4ம் I5ம் என்ன ஆகும்னா, இந்த I4 தான் இது வழியாக வரும், இந்த மின்தடை வழியாக வரும், I4ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த I4ம் I5ம் சேர்ந்து என்ன ஆகும், மறுபடியும் வரப்போ I2 ஆயிரும். அந்த I2 தான் 2 பகுதியாக பிரியுது. அதனால் இங்கே வரப்போ
இது வந்து I2வாக வந்துடும். ஓகே, சரி. இப்போ இங்கே வரும் இந்த I3 இங்கே வருது, இந்த I2 இங்கே வரக்கூடிய I1, ரெண்டும் சேர்ந்து I1 I2 I3 இல்லையா? இதுதான் வந்து I3. இது 3 சேர்ந்து மறுபடியும் IR. இந்த I தான் I1 I2 I3 பிரிஞ்சுது. ஸோ இங்கே வரும்போது I1 I2 I3 3 சேர்ந்து IR இந்த நெகட்டிவ் டேர்முக்கு போகும். இப்படி நம்மளுக்கு வந்து பிரிக்க தெரியணும். இது எதுக்காகனா, இது இந்த மாதிரி தான் போடணும்லாம் இல்லை, I1 I2 I3லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி சீரீஸ் பேரலல்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது போடுறோம். இதெல்லாம் போடாமையே பார்த்தோன்னே கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட முடியும் எது சீரீஸில் இருக்குது எது பேரலல். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 2 மின்தடைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தொடர் இணைப்பில் இருக்குது. எதுக்கிடையில் இந்த பிங்கிற பாயிண்ட்டு P, சிங்கிற பாயிண்ட்டு Q. அப்போ டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், PQன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து P, இந்த பாயிண்ட் வந்து Q. எந்த 2 மின்தடை, இந்த மின்தடையும் இந்த மின்தடையும் பாரு, இது வழியாக I1 தான் போகுது, இது வழியாக I1 கரெக்டாக தான் போகுது. அப்போ ரெண்டும் தொடர் இணைப்பில் இருக்குது. இதுக்கிடையில் இந்த PQ கிடையாது. அப்போ அது ரெண்டையும் எப்படி வரைகிறேன், இங்கே பாருங்கள், இப்படி வரைகிறேன். R, இன்னொரு மின்தடையும் R, ரெண்டும் தொடர் இணைப்பில் இருக்குது, வரைஞ்சாச்சு. அடுத்தது இங்கே வருவோம். இது பாருங்கள், இது என்னது, இது வழியாக I4, இது வழியாகவும் I4 தான். அது ரெண்டும் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, ரெண்டும் தொடர் இணைப்பில் இருக்குது. எதுக்கு, PQ கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டும் இப்படி வரையலாம். இன்னும் 2 R, இதுவும் R தான், இதுவும் R தான். இது ரெண்டும் தொடர் இணைப்பில் இருக்குது. ஏன்னா ரெண்டுலேயும் போகிற கரண்ட் வந்து ஒரே கரண்ட்டு. சரியா? அடுத்து இந்த லூப் பாருங்கள், இது என்னது, இது வந்து இதில் போகிற கரண்ட்டு I5, இது ரெண்டுலேயும் I4, இதில் I5, இது வேறு. அப்போ இது வந்து பக்க இணைப்பில் இருக்குது. சரியா? அப்போ பக்க இணைப்புலாம் எப்படி வரையணும், இது ரெண்டுக்கும் இந்த R வந்து பக்க இணைப்புனா இந்த இடத்துல போகணும், நம்ம தனியாக இந்த இடத்துல பக்க இணைப்பில் போகணும், இப்படி போடலாம். ஓகே, இப்போது அடுத்தது வரும் இந்த மின்தடை. இது எங்கே இருக்குது பாருங்கள், இந்த Pக்கும் Qக்கும் இடையில் இருக்குது. இதில் போகிற கரண்ட்டே வந்து டிஃப்ரெண்ட். அப்போ என்னது, இது எல்லாத்துக்கும் இது வந்து என்னது, பக்க இணைப்பில் இருக்குது. அப்போ இங்கேருந்து இப்படி போடலாம், இப்படி போடலாம். ஓகே, இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மின்தடை இருக்குல்ல, இந்த மின்தடை இதை வந்து சேர்த்து ஸ்ட்ரெயிட்டாக இதோட கனெக்ட் பண்ணிடக்கூடாது. இதை வந்து இதை எடுத்துகிட்டு இதோட கனெக்ட் பண்ணிடக்கூடாது. இந்த லைன் எடுத்துகிட்டு இதோட டேரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் என்னது, இது வந்து பக்க இணைப்பில் இருக்குது. ஸோ அதனால் அதை கரெக்டாக போகணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மின்தடை எல்லாத்தையும் தொகுப்பைன்னு கண்டுபிடிப்போம். எப்படி, இங்கே பாருங்கள், இது ரெண்டும் தொடர் இணைப்பில் இருக்கா? தொடர் இணைப்பில் இருந்தால் என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா, 2 மின்தடைகள் சமமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், 2 மின்தடை தொடர் இணைப்பில் இருக்குது, சீரிஸ் கனெக்ஷன், ரெண்டையும் ஆட் பண்ண விட்டு தான் 2R. அப்போ இதோட வேல்யூ வந்து என்ன ஆயிரும், 2R, R + R 2R. அதே மாதிரி இந்த 2 மின்தடை என்ன இருக்குது, தொடர் இணைப்பில் இருக்கா, R + R 2R போட்டுருவோம். இது வந்து பக்க இணைப்பில் இருக்கட்டும். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், இங்கே பாருங்கள், அந்த சர்க்யூட்டை எப்படி மாற்றலாம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மின்தடை ஆயிடுது Pங்கிற புள்ளியில். அப்போ 2R, அடுத்து இது ஒரு 2R, இது ஒரு 2R. ஓகே, அடுத்து இந்த மின்தடை R வந்து என்னது, இங்கே இருக்குது, இதோட இருக்குது R, இதோட R. அடுத்து இன்னொரு R இருக்குது, நம்மகிட்ட இப்படி இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது, பக்க இணைப்பில் இருக்குது. அப்போ பக்க இணைப்பில் இருந்தால் என்ன ஃபார்முலா ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும், 1/RP = இல்லையா? இல்லைனா இந்த ஃபார்முலா போடலாம். என்ன ஃபார்முலானா இப்படி போடலாம், RP = R1 + R2 R1 × R2. இது போடலாமா? சாரி, R1 ரைட். பொதுவாக என்ன ஃபார்முலா, 1/RP = 1/R1 + 1/R2. அப்போ R1 + R2 கிராஸ் மட்டும் பண்ணால் R1 + R2 R1 × R2 வரும். அது 1/RP. அப்போ RPனா இதோட ரெசிப்ரோக்கில் வரும். அப்போ நமக்கு எப்படி வரும்னா இப்படி வரும், இதோட தலைகளாக வரும். நமக்கு என்னென்னா R1 × R2 R1 + R2. இதுதான் வந்து 2 மின்தடைகள் பக்க இணைப்பில் இருந்ததுன்னா ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது. பேரல் கனெக்ஷன், பேரல் காம்பினேஷன், இதுதான் ஃபார்முலா. அப்போ இதில் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இதோட இது வந்து என்ன வரும், இது ரெண்டுக்கும் RPயோட வேல்யூ என்ன வரும், இங்கே பாருங்கள், R1 வந்து 2R × R2 வந்து R டிவைடட் பை R1 + R2. 2R + R எவ்வளோ வரும், மேலே வந்து 2R² / 2R + R 3Rன்னு வரும். அப்போ இதில் ஒரு R, இதில் ஒரு R கேன்சல் பண்ணலாம். அப்போ 2/3Rன்னு வரும். 2/3R எது, இந்த பகுதி, இதோட மொத்த மின்தடை 2/3R. இப்போ நம்மகிட்ட டோட்டலாக எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது வந்து 2/3R ஆயிடுது. அப்போ இந்த 2R, இந்த 2/3R, இது வந்து 2/3Rன்னு போட்டுக்கிறேன்.
ஸோ 2R 2/3R R இதெல்லாமே என்னது பேரல் கனெக்ஷனில் இருக்குது, பக்க இணைப்பில் இருக்குது. அப்போ மொத்த மின்தடை என்ன வரும் பாருங்கள், 1/RP = பக்க இணைப்புனா என்ன ஃபார்முலா, 1/2R ப்ளஸ் 2/3R ப்ளஸ் சரி 1 இல்லை ரெசிப்ரோக்கல், இது வந்து 2R/3 இதுதானே, அதாவது 2R/3ன்னு எழுதிக்கலாம், தப்பு வராமல் 2R/3ன்னு எழுதிக்கலாம். இப்போ 1/2R/3னா ரெசிப்ரோக்கல், 3/2Rன்னு வந்துடும், 3/2R ப்ளஸ் இது 1/R. அப்போ என்ன வரும் பாருங்கள், இது ரெண்டுக்கும் கீழே 2R காமனாக இருக்குது, எல்சிஎம் எடுத்தா 2R ப்ளஸ் 2R மேலே வந்து என்னது 1 + 3 4 ஆயிரும், ப்ளஸ் இது வந்து என்னது 1/R. அப்போ என்ன வரும், இது வந்து 2, இப்போ 2/R ப்ளஸ் 1/R என்ன வரும், கீழே R காமனாக இருக்குது, எல்சிஎம் எடுத்தா R, 2 + 1 3, அப்போ 3/Rன்னு வரும். ஆன்சர் வந்து என்ன வரும், இந்த P அண்டு Q இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில் மொத்த மின்தடை எவ்வளோ அப்படின்னா 3/R தான். அந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னா சரி இது வந்து 1/RP, இதான் தப்பு பண்ணிடக்கூடாது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1/RP தான். அப்போ RP = என்ன வரும், இதிலேருந்து RP = R/3ன்னு ஒன்று, R/3 1/RP 3/R, ஸோ RP = R/3ன்னு வரும். எந்த ஆப்ஷன்னா ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, அதை நோட் பண்ணுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 2 வந்து என்னென்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் A and B in the figure is. இதுவும் அதே தான், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். தொகுபயன் மின்தடை ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து AB புள்ளிகளுக்கு இடையில் தொகுபயன் மின்தடை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதான் கொஸ்டின் நம்பர் 2. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்குது, இப்படி இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து A, இந்த பாயிண்ட் வந்து B, இது C, இது D, இதுதான் B. ஸோ சர்க்கிளில் கொடுத்துருக்க மாதிரி இப்போ நேம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், பாயிண்ட்ஸ்க்கு நேமு மாற்றி போட்டோம்னா நம்ம ஆன்சர் தப்பாக பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து A, இது வந்து C, இதுதான் Dன்னு கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக போடணும், ஏன்னா அவங்க கேட்டிருக்க பாயிண்ட்ஸ் கேட்டதில் தான் நம்ம எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் நம்ம நேம் மாற்றினோம்னா அங்கே இது மாறிடும். ஸோ இங்கே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 Ω, எல்லாமே 3 Ω, சுற்றி இருக்கிறது எல்லாமே 3 Ω, இதுவும் 3 Ω தான், இந்த இடத்துலையும் 3 Ω தான், இந்த இடத்துலையும் 3 Ω தான், இதுவும் 3 Ω தான். இந்த சென்டரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, இது வந்து 6 Ω. ஓகே, இப்போ எந்த ரெண்டு பாயிண்ட் கடையில் தொகுபயன் மின்தடை கண்டுபிடிக்கணும், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னா A and B, இந்த ரெண்டு பாயிண்ட் கடையில் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், A and B கடையில் தான் கேட்குறாங்க. அப்படின்னா பேட்டரியோட பாசிட்டிவ் இங்கே கனெக்ட் பண்ணிடுறோம், நெகட்டிவ் இங்கே கனெக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ எந்த பாயிண்ட் இடையில நம்ம எந்த ரெண்டு பாயிண்ட் இடையில கேட்குறாங்களோ அதை பொறுத்து ஆன்சர் மாறும். இப்போ இந்த சர்க்யூட்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏபி கடையில் பார்க்குறப்ப ஒரு வேல்யூ கிடைக்கும், அதே ஏசி கடையில் பார்க்குறப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும், சிடி கடையில் பார்க்குறப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும், ஏடி கடையில் பார்க்குறப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும், பிசி கடையில் பார்க்குறப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ எடுக்கிற 2 பாயிண்ட்ஸை பொறுத்து நமக்கு வந்து வேல்யூ வந்து டிஃபர் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து ஏசி கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெட்வீன் ஏ அண்ட் சி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து வீட்ஸ்டோன்ஸ் பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், சமநிலையில் உள்ள வீட்ஸ்டோன் சமண சுற்றா சொல்லலாம். ஏவுக்கும் சிக்கும் இடையில கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதுபோல் பிக்கும் டிக்கும் இடையில கேட்டிருந்தாங்க, பிக்கும் டிக்கும் இடையில கேட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பிரிட்ஜாக இருக்கும். 3/3 ரேஷியோ 1, இந்த 3/3 ரேஷியோ வந்து 1, அப்போ P/Q = R/S அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அப்படி பண்ணுவோம். அதாவது பிக்கும் டிக்கும் இடையில கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஏவுக்கும் பிக்கும், தப்பாக இது பண்ணி கூட ஏவுக்கும் சிக்கு கூட கேட்கல. ஏன்னா நம்ம பார்க்கும்போதே ஒரு இதை பார்க்கும்போதே என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட்டு ரைட்டு இந்த 2 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிடும். அப்படி கிடையாது, இங்கே கேட்டிருக்கிறது ஏவுக்கும் பிக்கும் இடையில கேட்டுக்கலாம். அப்போ இந்த 2 பாயிண்ட் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாயிண்ட் வந்து பாசிட்டிவ், இந்த பாயிண்ட் நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். அப்போ கரண்ட் வந்து இங்கே ஆரம்பிச்சு தான் இங்கே வந்து போகும். ஸோ இங்கேருந்து வருது பேட்டரியோட பாசிட்டிவோட இந்த ஒயரை கனெக்ட் பண்ணியிருப்பதாக அர்த்தம். இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட் I வந்து 3 பார்ட்டாக பிரியும். அதாவது எது சீரிஸ் பேரல் கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து I1 போகும், இந்த இது வழியாக I2, இது வழியானது I3, இப்படி 3 பகுதியாக பிரியும். ஸோ இந்த I1 தான் அது இது வழியாகவும் வரும் இல்லையா. அப்போ இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது, தொடர் இணைப்பில் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த I3 தான் என்னது இது வழியாகவும் போயாகணும், இது வழியாகவும் போயாகும் I3. அப்போ இது ரெண்டு என்னது இப்படி வர முடியும், ஏன்னா இதுதானே நெகட்டிவ், இந்த ரெண்டு தானே, அந்த பாயிண்ட் நெகட்டிவ் இண்டெக்ட் பண்ணுறேன், அப்படி கிடையாது, இதுதான் நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இங்கே வந்து முடியணும். இப்போ இது பார்ப்போம், இது இங்கே வருது,
இது வந்து I2. இந்த I1ம் I2வும் சேர்ந்து மறுபடியும் வேறு ஒரு கரண்ட்டாக வரதா வச்சுக்குவோம். இப்போ I1 I2 I3 போட்டுருவோம். இந்த I1ம் I2வும் சேர்ந்து இங்கே அதனுடைய வேல்யூ வந்து வேறு ஏதோ ஒரு வேல்யூ I4ஆக இருக்கலாம். இது வந்து என்னது I4 இருக்கலாம். ஓகே, இதே கரண்ட்டு இங்கே வராது, ஏன்னா இது இந்த I2வும் சேரும் I4 ஆகும். இப்படி வந்து சார் இதுதான் வந்து கரண்ட்டோட வேல்யூ. இது தெரியணும். இப்போ இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து எது சீரீஸில் இருக்குது எது பேரலில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். சேம் கரண்ட் போணுச்சுன்னா அது சீரீஸ். இப்போ பாருங்கள், இப்போ நான் 2 பாயிண்ட் AB எடுத்துக்கிறேன். 2 பாயிண்ட், இது வந்து ஏங்கிற பாயிண்ட்னு வச்சுக்கிறேன், இது பிங்கிற பாயிண்ட்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் I1 இது ரெண்டும் வந்து என்னது ஒரே சீரீஸில் இருக்குது, அப்படி தானே? எது I1ம் சீரீஸில் இருக்குது, ஒரே இது. அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வேறு கரண்ட்டு I4. ஓகேயா, இங்கே வந்து வேறு கரண்ட் ஆகிடுது. I2 இதுவும் வேறு கரண்ட். அப்போ இதுக்கு இது வந்து என்னது நமக்கு வந்து பேரலில் இருக்குன்னு அர்த்தம். இது இந்த 6 ஓம் வந்து இதோட இதுக்கு பேரலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இப்படி வரையலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இது வந்து 3 ஓம், இது ஒரு 3 ஓம், இப்படி வரையலாம். இது பியோட கனெக்ட் ஆகலை. இதுக்கு அடுத்து வந்து என்ன இருக்குது, இன்னும் இது வந்து பாயிண்ட் C தான். இது வந்து பாயிண்ட் C. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 3 ஓம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் 3 ஓம் இருக்குது. அதுக்கு இடையில வந்து உங்களுக்கு என்னது இந்த 6 ஓம் இருக்குது, சிங்கிற பாயிண்ட்டோட இங்கேருந்தே வருது, இங்கேருந்தே வருது. இப்படி வரையலாம், இப்படி இருக்குது. ஓகே, இது வந்து 3 ஓம், இது 6 ஓம். அடுத்து இந்த இது ரெண்டும் மீட் பண்ணுற இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து என்னது இங்கேருந்து தான் இன்னொரு மின்தடை எடுக்கிறோம், 3 ஓம் எடுக்கிறோம். இது வந்து 3 ஓம். ஓகே, இந்த பாயிண்ட் தான் நமக்கு வந்து என்னது 3 ஓம் முடிகிற பாயிண்ட் தான் வந்து நமக்கு B. இதுதான் B. இப்போ இந்த இது பார்ப்போம், இந்த மின்தடை 3 ஓம் I3 கரண்ட் போகுது. அது எதோட ஜாயின் ஆகுதுன்னு பாருங்கள், ஏவுக்கும் பிக்கும் இடையில. ஏங்கிற பாயிண்ட் நமக்கு எங்கே இருக்குது, இந்த எண்டில் இருக்குது, இங்கெல்லாம் இல்லை, இங்கே இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 ஓம் வரையணும். எப்படி சர்க்யூட் இருக்குன்னு பாருங்கள், இதை கரெக்டாக வரையணும். ஓகேயா, இது இந்த சர்க்யூட்டு, இது ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து இது. ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியுது இது ரெண்டுலேயும் சேம் கரண்ட்டுன்னு சொன்னோம். அதனால தான் இது ரெண்டும் பார்க்கும்போது ஒரே மாதிரி ஒரே சீரீஸில் கண்டினியூஸாக வரைஞ்சிருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வரும், 6 ஓம் வரும். இந்த 6 ஓம் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டும் 6 ஓம் எப்படி இருக்குது, பக்க இணைப்பில் இருக்குது, பார்க்கும்போது தெரியுது. அப்போ இது ரெண்டுனுடைய 6 ஓம்னுடைய தொகுப்பயன் என்ன வரும், நமக்கு 2 மின்தடைகள் வந்து பக்க இணைப்பில் இருக்குது, சேம் வேல்யூ அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், RP = R/N. அப்போ என்ன வரும், 6/2 என்னது 3 ஓம், 6/2ங்கிறது 3 ஓம். ஸோ இந்த டோட்டல் வேல்யூ, இந்த வேல்யூ வந்து இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, 3 ஓம் ஆயிடுச்சு. இது வந்து 3 ஓம். ஓகே, இப்போ இந்த 3 ஓம், இந்த 3 ஓம், இது ரெண்டு இதில் இருக்குது, தொடர் இணைப்பில் இருக்கா. அப்போ 3 + 3 என்ன ஆயிரும், இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஏங்கிற பாயிண்ட் இப்படி வரைகிறேன், இது ஏங்கிற பாயிண்ட்டு, இது ஃபுல்லாக இப்போ வந்து என்ன ஆயிடுது, 3 ஓம் ஆயிடுது. இது 3 ஓம். அடுத்து அதோட இந்த 3 ஓம் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது, தொடர் இணைப்பில் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து பாயிண்ட் பி. அடுத்து ஏலேருந்து இன்னொரு 3 ஓம் பிக்கு போகுது, இப்படி போகுது. இதுவும் 3 ஓம் தான். ஸோ இது ரெண்டு என்னது சீரீஸில் இருக்கா. அப்போ 6 ஓமு, இது 3 ஓம். 6 ஓம் 3 ஓமும் பேரல் கனெக்ஷனில் இருக்குது. நம்ம ஃபார்முலா என்னது, RP = R1 × R2 R1 + R2ன்னு சொல்லுவோம் இல்லையா. அதை போட்டோம்னா 6 × 3 6 + 3, அப்போ 18/9ன்னு வரும். இது வந்து RPயோட 1/RP இல்லை. இந்த மாதிரி ஃபார்முலா போட்டால் RP 1/R1 + 1/R2ன்னு போட்டால் தான் என்னது இந்த பக்கம் 1/RPன்னு வரும், கவனமாக வச்சுக்கணும். ஸோ RP = என்ன வேல்யூ வருது பாருங்கள், 2. அப்போ 2 ஓம் அப்படின்னு. அப்போ ஏபிக்கு இடையில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2 ஓம். ஆப்ஷன் இருக்கானா, ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் B. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு வரைய தெரியணும். அப்போ தான் நமக்கு வந்து எது சீரீஸில் இருக்குது பேரலில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின் நமக்கு அதுவும் ஒரு சர்க்யூட்டு தான். எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் த டெர்மினல்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் EMF 24 வோல்டேஜ் ஃபார் த சர்க்யூட் ஷோன் இன் த ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்யூட் டயக்ராமில் இருக்கிற மின்கலத்தினுடைய முனைகளுக்கு இடையில் எவ்வளோ தொகுபயன் மின்தடை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
கொடுத்துருக்க சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. நமக்கு வந்து ஒரு 10 ஓம், இது 10 ஓம், அடுத்து இது 6 ஓம், இங்கே வந்து ஒரு 15 ஓம், 15 ஓம், இங்கே வந்து ஒரு 4 ஓம், 4 ஓம் இப்படி இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து இப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து எலக்ட்ரிக் செல் இருக்குது. இது வந்து 24 வோல்டேஜ், இது வந்து 24 வோல்டேஜ். இப்போ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. இது வந்து 8 ஓம், 8 ஓம். இப்போ இது கிராஸாக டயகனலாக இப்படி ஒரு மின்தடை கொடுத்துருக்காங்க ரெசிஸ்டன்ஸ். இது வந்து 8 ஓம். இப்போ இந்த வோல்டேஜ் வந்து 24 வோல்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. இந்த செல்லோட இஎம்எஃப் 24 வோல்டேஜ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில, அதாவது இது வந்து பாசிட்டிவ் இல்லையா, இது வந்து நெகட்டிவ், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில, இதுக்கு இடையில இது வேணால் பேர் கொடுத்துக்குவோம். இது வந்து ஏன்னு வச்சுக்குவோம், இது பின்னு வச்சுக்குவோம். இந்த 2 ஏபிக்கு இடையில எவ்வளோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன, தொகுபயன் மின்தடை என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ நம்ம எந்தெந்த ரெசிஸ்டார் சீரீஸில் இருக்குது, பேரலில் இருக்குது அப்படிங்கலாம் பார்க்கணும். பார்த்தோம்னா தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போதுமே கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து சேரும். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்கேருந்து வர கரண்ட் வந்து ஐன்னு வச்சுக்குவோம். இந்த கரண்ட் இந்த ஜங்ஷன் வந்தோடனே 2 பார்ட்டாக பிரியும். ஸோ இது வழியாக வந்து I1 வச்சுக்குவோம். மீதி கரண்ட்டு ஐயில் I1 போச்சுன்னா மீதி இங்கே வரது வந்து என்னது I2 தான் இங்கே போகும். இங்கே வந்தோடனே என்ன ஆகும், 2 பார்ட்டாக மறுபடியும் பிரியும் கரண்ட்டு. ஓகேயா, 2 பார்ட்டாக பிரிஞ்சது அப்படின்னா இங்கே வர்றது வந்து I3ஆக இருக்கும். இது வந்து I4ன்னு வச்சுக்கலாம், I4ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த I1 இந்த I3 ரெண்டும் சேர்ந்து, இந்த I3யும் இந்த I1ம் சேர்ந்து இங்கே வரப்போ வேறு ஒரு கரண்ட்டாக வரும் இல்லையா. இங்கேருந்து போனது I, அதே ஐயே இங்கே வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஐயில் ஒரு பகுதி இந்த வழியாக வருது, ஒரு பகுதி இன்னொரு வழியாக போகுது. அப்போ இங்கே வர கரண்ட்டு வேறு, அதே ஐ வராது, டோட்டல் கரண்ட்டே வராது. ஏன்னா ஒரு பார்ட்டு தான் இங்கே இருக்குது கரண்ட்டு, மீதி பார்ட்டு அங்கேருந்து வந்தாகும். இங்கேருந்து வரதும் இங்கேருந்து வந்து சேர்ந்தால் தான் ஐ ஆக முடியும். ஓகே, ஸோ பாசிட்டிவ்லேருந்து வெளில வர்றது வந்து ஐனா, மறுபடியும் நெகட்டிவ் வந்து சேர்றது வந்து என்னது ஐயாக இருக்க முடியும், டோட்டல் கரண்ட்டு ஐயாக இருக்க முடியும். ஸோ அந்த ஐயில் ஒரு பகுதி தான் அங்கேருந்து வரும், இன்னொரு பகுதி இங்கேருந்து வரும். ஸோ அப்போ இது வந்து என்னது I3 I4 வரலையும் போட்டோம். இது வந்து I5ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து I5ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா I4 வருது. I4ல் எகைன் 2 பகுதியாக பிரியுது. இது வந்து I6ன்னு வச்சுக்குவோம், இது வந்து I7ன்னு வச்சுக்குவோம், இப்படி பிரியுது. ஸோ அந்த I6 I7 ஓகே, அப்புறம் இங்கே வந்து I5 எல்லாம் சேர்ந்து தான் ஐயாக வரும், இப்படி போகுது. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக போடுறோம் அப்படின்னா, எது சீரீஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையில எது சீரீஸில் இருக்குது, எது பேரலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க தெரியணும். அப்படி பார்த்தா இப்போ மறுபடியும் ஒரு ஈக்குவலண்ட் இது வரைகிறேன். இந்த 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி இருக்குது. இது பார்க்கும்போது தெரியுது, இந்த 2 மின்தடைகளும் எப்படி இருக்குது, பக்க இணைப்பில் இருக்கிறது தெரியுது. இது ரெண்டும் 10 ஓம் 15 ஓம் ரெண்டும் பக்க இணைப்பு. ஏன்னா இதில் வந்து கரண்ட் I1, இதில் வந்து I3 ரெண்டு பக்க இணைப்பில் இருக்குது. அப்போ அது ரெண்டுக்கும் தொகுபயன் கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும் பாருங்கள். இப்போ 10க்கும் 15க்கும் தொகுபயன் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 10 15 இது ரெண்டுக்கும் 10 15 இது ரெண்டுக்கும் தொகுபயன் கண்டுபிடிச்சோம்னா RP ஈக்குவல் என்ன ஃபார்முலா, R1 இன்ட்டு அதை போட்டோம்னா 10 இன்ட்டு 15 பை 10 + 15 என்ன வரும் பாருங்கள், 150 பை 10 + 15 25. அப்போ எவ்வளோ வரும், 6 தடவை. அப்போ 6 ஓம். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, 6 ஓம் ஆயிடுது. இந்த இடத்துல நம்ம 6 ஓம் வரைஞ்சிக்கிறோம். இது ரெண்டுக்கும் சேர்த்து 6 ஓம் வரைஞ்சாச்சு. ஓகே, அடுத்து இந்த இது வந்து எப்படி இருக்குது, இதோட பாருங்கள், இதோட இந்த பார்ட்டோட இது வந்து என்னது தொடர் இணைப்பில் இருக்குது தெரியுதா. இந்த இடத்துல எது, இந்த 4 ஓம் பாருங்கள், இது வந்து இந்த பார்ட்டோட. ஓகே, ஏன்னா இந்த I1 I3 ரெண்டுலேயும் சேர்ந்து வரக்கூடிய கரண்ட்டு தான் இது வழியாக போகும், I5ஆக போகும் சரியா. அப்போ இது ரெண்டுக்கும் சேர்ந்து உள்ள கரண்ட்டு இது வழியாக போகுதுன்னா இந்த I5 வந்து இதுக்கு ஈக்குவல். அப்போ இந்த 2 ரெசிஸ்டரில் மொத்த கரண்ட் வந்து I5னா இந்த 2 மின்தடை மொத்த மின்தடை தான் நம்ம 6 ஓம்னு போட்டுருவோம் சரியா. அப்போ இதில் என்ன கரண்ட் வருதோ அதே கரண்ட்டு இதுலேயும் போகும். இது I5னா இதுவும் வந்து I5. ஸோ இப்போ
அப்போ இது ரெண்டும் சீரீஸில் இருக்கிறதா அர்த்தம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா இது வந்து 6 ஓம், இது ரெண்டும், இது I7 இது I6ன்னு சொன்னோம். வேறு வேறு கரண்ட்னா இது ரெண்டும் பக்க இணைப்பில் இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதை வந்து நம்ம 8 ஓம் இந்த இடத்துல வரைகிறோம் அப்படின்னா, இது வந்து 8 ஓம் அப்படின்னா இந்த 8 ஓம் வந்து இதோட பக்க இணைப்பில் இருக்கிறதா அர்த்தம். இது ரெண்டும் பக்க இணைப்பு. ஸோ இது வந்து 8 ஓம். அடுத்து இது ரெண்டும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட்லேருந்து நெகட்டிவ் டேர்மில் கொண்டு வந்து இணைக்கணும். அப்போ இந்த இடம் இது வந்து நெகட்டிவ் டேர்மில் வந்து சேர்ந்துடும். இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இது மட்டும் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் பக்க இணைப்புங்கிறப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்? RP = ரெண்டும் சேம் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால RP = R/N அந்த ஃபார்முலா போட்டால் 8/2, ஏன்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 8 ஓம், 8/2 = 4 ஓம். ஸோ இதோட வேல்யூ வந்து 4 ஓம். இது ரெண்டும் சேர்த்து 4 ஓம். இந்த 6 ஓமும் இந்த 4 ஓமும் தொடர் இணைப்பில் இருக்குது, பார்க்கும்போது தெரியுது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6 + 4 எவ்வளோ? 10 ஓம் வந்துடும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து 10 ஓம். இப்போ பார்த்தோம்னா சர்க்கியூட் வந்து என்னவாயிரும்? ப்ளஸ் மைனஸ் இப்படி இருக்குது. இது வந்து 6 ஓம், இந்த 4 ஓம் இதோட தொடர் இணைப்பில் இருக்குது 4 ஓம். இந்த பக்கம் என்னது? 6 + 4 10 ஓம். இது வந்து 10 ஓம், இது வந்து இப்படி வந்துடுது. இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதிலேருந்து ஆரம்பித்து ஒரே கரண்ட் தான், தொடர் இணைப்பு. அப்போ 6 + 4 இங்கே வந்து 6 + 4 10 ஓம், இது 10 ஓம். அப்போ இந்த பக்கம் சர்க்யூட் வந்து பார்த்தோம்னா இது இங்கே வரைகிறேன். இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது வந்து இந்த பக்கம் 10 ஓம் இருக்குது, இந்த 6 + 4 10 ஓம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10 ஓம் இருக்குது, இந்த பக்கம் 10 ஓம் இருக்குது. இப்போ டோட்டலாக இப்போ இது ரெண்டும் என்ன இணைப்பில் இருக்குது அப்படின்னா பார்க்கும்போது தெரியும். இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட்டு இதில் ஒரு பகுதி, இதில் ஒரு பகுதியாக பிரியும். ரெண்டுலையும் வேறு வேறு கரண்ட்டு தான் போகும். இது பார்க்குறதுக்கு எல்லாம் கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து தொடர் இணைப்பு கிடையாது, பக்க இணைப்பு. ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட்டு ரெண்டு பகுதியாக பிரியும். கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது. இதில் போகிற கரண்ட்டு வேறு, இதில் போகிற கரண்ட்டு வேறு. கரண்ட்டு வேறு அப்படின்னா ரெண்டுலேயும் சேம் அளவு தான் போகும். ஏன்னா ரெண்டுமே ஒரே மின்தடை அப்படிங்கிறனால சேம் அளவு வந்து ஒன்று தான், ஆனால் பிரிஞ்சு போகுது. ஸோ அப்போ வந்து என்னது? ரெண்டும் வந்து நம்ம பக்க இணைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பக்க இணைப்பில் இருந்தது அப்படின்னா ஃபார்முலா RP = ரெண்டும் சேம் வேல்யூ, அதனால் R/N போடலாம். அப்போ 10/2 = 5 ஓம்னு வரும். இதுக்கு ஃபைனல் வேல்யூ வந்து 5 ஓம். இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 5 ஓம் அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களான்னா தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து சி, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 5 ஓம் இதுதான் ஆன்சர். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து சீரீஸ் பேரலல் எது அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியும். அவ்வளோதான், அதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்ப்போம். 4th கொஸ்டின் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. P அண்டு Q ரெண்டு பாயிண்ட் இடையில எவ்வளோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சார் கொடுத்துருக்க சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து P, இந்த பாயிண்ட் வந்து Q. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே 2R ரெசிஸ்டர்ஸ். இந்த இடத்துல ஒரு 2R, இந்த இடத்துல ஒரு 2R, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 2R, இங்கே ஒரு 2R, இங்கே ஒரு 2R, இங்கே ஒரு 2R, இங்கே ஒரு ஸ்மால் ஆர், இங்கே ஒரு ஸ்மால் ஆர், இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம PQ இடையில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இது பார்க்குறப்ப நமக்கு வந்து என்னென்னா நிறைய இருக்குது, நிறைய ரெசிஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிக்கலாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி நிறைய ரெசிஸ்டர்ஸ்லாம் வந்ததுன்னா முதல்ல வந்து அது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வீட்ஸ்டோன் சமண சுற்று மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வீட்ஸ்டோன் சமண சுற்று பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த சென்டரில் உள்ள ரெசிஸ்டன்ஸை வந்து தூக்கிடலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் மட்டும் பாருங்கள். இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்ஸ்டோன் சமண சுற்றாக இருக்குது. அந்த மாதிரி இது 2R, இது 2R. P/Q ரேஷியோ 2R/2R 1, R/R ரேஷியோ 1. அப்போ P/Q = R/S. சென்டரில் இந்த 2R இருக்குது. அப்போ இது வழியாக பேலன்ஸ்டு பிரிட்ஜாக இருந்தால் இது வழியாக கரண்ட்டு போகாது. அப்போ இதை என்ன எடுத்துடலாம் நம்ம.
அதே மாதிரி இந்த பார்ட் பாருங்கள், இந்த பார்ட் பார்த்தீங்கன்னாலும் ஆர் பை ஆர் வந்து 1, 2R by 2R 1. ஸோ பேலன்ஸ்டு வீட்ஸோன் பிரிட்ஜ். ஸோ 2 வீட்ஸோன் பிரிட்ஜை கம்பைன் பண்ண ஒரு கேஸ் தான் இந்த கேஸ். அப்போ இங்கேயும் இதை வந்து எடுத்துடலாம். எடுத்தோம்னா நமக்கு சர்க்யூட் வந்து என்ன ஆயிருதுன்னா, இந்த சென்டரில் உள்ள 2R போயிடுச்சு அப்படின்னா நமக்கு சர்க்யூட் வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்படி சர்க்யூட் வந்துடும். இதில் இது வந்து 2R, இதை எடுத்துடலாம் சுத்தமாக, இதையும் எடுத்துடலாம். ஸோ இது வந்து 2R, இது வந்து R, இங்கேயும் வந்து R, இது வந்து 2R, எகைன் இங்கே வந்து 2R, இப்படி வந்துடுது. இப்போ இது என்னது, இது ரெண்டும் தொடர் இணைப்பில் இருக்குது, பார்க்கும்போது தெரியுது. அப்போ 4R, இது ரெண்டும் தொடர் இணைப்பில் இருக்குது, சீரீஸ் கனெக்ஷன். இது ஒரு 2R, இது ரெண்டும் தொடர் இணைப்பு, சீரீஸ் கனெக்ஷன் 4R. இப்போ இது மூணும் 4R, 2R, 4R, இது மூணுமே பக்க இணைப்பில் இருக்குது, பேரலல் கனெக்ஷன். அப்போ என்ன ஃபார்முலா வரும், 1/RP ஈக்குவல் டு 1/4R, 1/4R ப்ளஸ் 1/2R ப்ளஸ் 1/4R, 1/4R என்ன வரும், இங்கே பாருங்கள் 4R 4R எல்சிஎம் எடுக்கலாம். அப்போ 4R மேலே 1, 1 + 1 2 ஆயிரும், ப்ளஸ் 1/2Rன்னு வரும். இங்கே ஒரு 2, இதில் ஒரு 2. அப்போ என்ன கிடைக்குது, 1/2 கேபிட்டல் R ப்ளஸ் 1/2 ஸ்மால் ஆர்னு எழுதலாம். இதில் வந்து காமனாக 1/2 எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி வந்து இங்கே என்ன இருக்கும், 1/R இருக்கும். 1/R ப்ளஸ் 1/r இப்படி எழுதலாம் அதை. அப்போ நமக்கு வந்து 1/2 இன்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா R ப்ளஸ் R ப்ளஸ் ஸ்மால் ஆர் பை R இன்ட்டு ஸ்மால் ஆர்னு வரும். இது வந்து 1/RP இது. அப்போ RP ஈக்குவல் டு இங்கே எழுதுகிறேன், RP ஈக்குவல் டு இதில் இருந்து என்ன வரும், 2 R இன்ட்டு ஸ்மால் ஆர் டிவைடட் பை R ப்ளஸ் R. ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2 R இன்ட்டு ஸ்மால் ஆர் பை R ப்ளஸ் ஸ்மால் ஆர், இந்த ஆப்ஷன் ஏ. இது வந்து ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இதை நோட் பண்ணி. ஓகே, இது வெளியே இருக்கட்டும். 4 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் 11 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதோட கண்டினியூவேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.